அருள் என்னும் சொல்லுக்குள்ளே ஆறுமுகம் இருக்கிறது. அன்பாக வேண்டி நின்றால் ஆசிகளே தருகிறது. எண்ணாத எண்ணமெல்லாம் ஏங்கித்தான் தவிக்கிறது. அந்த சடாட்சர சண்முக முருகனை வணங்கி நின்றால் எல்லா நலனும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட நலனுக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளெல்லாம் பாத்திரமாகி பலமும் நலமும் என்றும் ஒவ்வொருவருக்கும் மகிழ்வோடு நிலைத்திருக்க பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய அந்த அற்புதமான குருவருளோடு கலந்து திருவருளும் குருவருளும் என்றும் நிலைக்கப் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல அறிமுகம் தேவையில்லைன்னா அவர் அறிமுகமாகி ரொம்ப நாளாகி நம்மோடு இணைந்து நம்மோடவே இருக்கக்கூடிய நம் மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் நம்ம மதிப்புமிகு ரவி தமிழ்வாணன் ஐயா தான். ஐயா, நீங்கள் பக்தர்களுக்கு பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுவாமிகளுடன் சிறந்த நூல் ஆசிரியராகவும் வெற்றிகரமான புத்தக ஆசிரியராகவும் எழுத்து வேந்தராகவும் ஆன்மீக அறிஞராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் இணைந்து நானும் பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். சூப்பர் ஐயா. காலையில் முக்கிய செய்தி சொல்லிடுறேன், ஏன்னா நடுவில் ஞாபகப்படுத்துகிறேன். வருகின்ற 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2 விஷயம் இருக்குது. ஒன்று அகண்ட பாராயணம், இன்னொன்று பௌர்ணமி. இரண்டுமே சேர்ந்து இந்த 17/9/2024 செவ்வாய்க்கிழமை வருவது என்பது ஒரு நல்ல விசேஷமான ஒன்று. சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவாங்க ஐயா, அதை ஜாதகத்தில். அந்த சந்திர மங்கள யோகம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற பௌர்ணமி. அதுவும் அகண்ட பாராயணத்தோடு வருகிறது என்றால் எந்த சுபகாரிய தடுங்களாக இருந்தாலும், எந்த சுபகாரியம் உங்களை தடுக்குகிறது தடங்களாகிறது என்றாலும் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற மார்க்கம் இருக்கிறது என்பது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பற்றி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை கருத்தில் வைத்து கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக மிக ஆவலாக ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சஷ்டி வருகிறது. முருகப்பெருமானுடைய கருணையும் அருளையும் முழுமையாக பெறக்கூடிய தரவல்ல ஒரு அற்புதமான திருவிழா இந்த சஷ்டி, மகா கந்த சஷ்டி பெருவிழா. அதில் நாம் புதிதாக பார்க்கின்றவர்களுக்கு சொல்லுகின்றேன், கடந்த 20 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு வழிபாடாக மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக அதை விரதமிருந்து கடைபிடித்து வந்தது வழக்கம். அந்த வகையிலே இந்த ஆண்டு 21வது ஆண்டாக வருகின்ற 21/9/2024 அன்று காலை 10:30 மணிக்கு மாலை அணிவித்தல் விழா முதல்ல ஆரம்பிக்கும். அதிலிருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் நடக்கும். புதுசாக பார்க்குறவங்க யாராவது மாலை போட வேண்டும் என்றால் சர்வ அந்த மொத்தத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்களை அகற்றுகின்றதும் பாவசாகங்களை அகற்றுகிறதும் எப்பேற்பட்ட தீவினைகள் இருந்தாலும் அகன்று போவதற்கான வாய்ப்பும். எத்தனையோ பேர் லைனில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நேரலையிலேயே நம் நிகழ்ச்சியிலேயே பல பேர் தொலைபேசியில் அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லும் பொழுது நெய் தேங்காய் வாங்கி எனக்கு குழந்தை நின்றது என்பதை எல்லோரும் நினைவு கூர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு அற்புதமான அந்த வழிபாட்டின் நெய் தான் அதை பெற்று பல பேருக்கு குழந்தை பேர் கிடைத்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த வகையிலே 21/9/2024 அன்று மாலை அணிவித்தல், அதாவது அடுத்த சனிக்கிழமை. புதிதாக போடணும்னு நினைக்கிறவங்க 48 நாள் மாலை அணிவித்து விரதம் இருந்து 6 நாளும் விழா கோலமாக புதிதாக காண முடியாத ஒரு அற்புதமான வழிபாடுகளை முருகன் பால் வைத்து செய்வது வழக்கம். அதனுடைய விளக்கமெல்லாம் இணையத்தில் வரும், தொலைக்காட்சியிலும் வரும், பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக 22ஆம் தேதி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பஞ்சமி. இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டி பூசணி தீபம் போடுறீங்க. அதுக்காக இதை சொல்கிறேன். இந்த பூசணி தீபம் போடுறவங்க அன்றைக்கி நைட்டு ஞாயிற்றுக்கிழமை 22/9/2024 இரவு 10 மணி வரைக்கும் அந்த தேய்பிறை பஞ்சமி இருக்குது. அதெல்லாம் தீபம் போட்டு வழிபடுங்க. இந்த செய்தி தான் ஐயா. இந்த செய்திகளை அடியார்களுக்கு சொல்லி முடிக்கிறது இல்லை, உங்களுடைய கேள்வியை கேட்டேன். அவசியம் கேட்குறேன்.
நெடுநாளாக என் மனதில் இருந்து வரும் சந்தேகம் இது சுவாமிகள். புனித நதிகளில், அதாவது கங்கை, காவேரி போன்ற தீர்த்தங்களில் நீராடினால் மனிதனுக்கு பாவம் போய்விடும் என்பது சரிதானா? இதனால் மனிதன் புனிதனாகி விடுவானா, அல்லது நல்ல மனிதனாவது மாறிவிட முடியுமா? இதை பற்றி தங்கள் கருத்தறிய விரும்புகிறேன் சார். புனித நீராடுறது எவ்வளோ பெருசாக வச்சுருக்கு. இப்போ கும்பமேளாவில் கூட எத்தனை மகான்கள், எத்தனை சாதுக்கள் நீராடுவாங்க. அதில் வந்து பாவம் போகுதா? நல்ல ஒரு அற்புதமான கேள்வி ஐயா. பக்தர் வந்துட்டாங்க ஐயா, பார்த்துருவோம் ஐயா. ஹலோ, அப்பா வணக்கங்கப்பா. வணக்கம் டாக்டர், எங்க இருந்து பேசுறீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத நிறைவோட தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருறா கண்ணா. ரொம்ப நன்றிங்கப்பா. சொல்லுமா. பாப்பாளுக்கு இப்ப ஒரு வரம் வந்திருக்குதுப்பா. சரி, உங்க பேர்? கேட்ட நட்சத்திரம் பாப்பாளுக்கு. பையனுக்கு ரிஷப ராசி, கேட்ட விருச்சிக லக்னம்ப்பா. இரு கண்ணு கொஞ்சம் நிதானி. உங்க பொண்ணுக்கு கல்யாணமா? ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கியா? பேசிருக்கிறேன்ப்பா. விளக்கு போட்டுட்டு இருக்கிறேன்ப்பா. 5 வாரம் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. கல்யாணத்துக்கு தான் கேட்டீங்களா? ஆமாங்கப்பா. சரி, இப்போ வரன் வந்திருக்கு. வரம் வந்திருக்குதுப்பா. பையன் ஜாதகம்லாம் செட் ஆயிடுச்சுப்பா. சரி, பாப்பா தான்ப்பா தன்னை முன்னுங்கிறா. இது என்னப்பா இந்த இது கொடுக்கலாமா, இது நடக்குமான்னு உங்களை கேட்க. இல்ல பாப்பா என்ன சொல்றா? பாப்பா தான்ப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறா. குடும்பம் எல்லாம் பிடிச்சிருக்குது, பையன் பிடிச்சிருக்கு, ஜாதகம் பேர் பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்கு, தசா சந்திப்பு நல்லா இருக்குப்பா. சரி, அது உங்களை கேட்டுட்டு பேசிக்கலான்னு. இத வந்து பாப்பா வேணாங்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் எங்களுக்கு கொஞ்சம் கடை இருக்கு, அதனால இப்படி சொல்றாளா என்னன்னு தெரியலங்க. சரி, இதுக்கு தீர்வு நம்ம இதுல சொல்ல முடியாது இல்லையா? பாப்பா என்ன நினைக்கிறான்னு தெரியாம நான் பாட்டுட்டு ஜாதகருக்கு பொருத்தருக்கு இதை போய் பண்ணுங்கன்னு சொன்னா அவ எதுக்காக வேணான்னு சொல்றா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க அவளை அழைச்சிட்டு வந்து பார்த்துறது நல்லது. சரியா? சரிங்க, நல்லதும்மா. ஐயா தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? யாருங்க? நல்லா இருங்க தம்பி. தர்மபுரியா? யாருக்கா கேட்க போறீங்க? பொண்ணோட பேர் என்ன, வயசு என்ன? பேர் வைக்கலையா? குழந்தையா? என்னம்மா? சரி, எப்ப பிறந்தா? என்ன நட்சத்திரத்துல பிறந்தது? விசாக நட்சத்திரமா? ஓஹோ. என்ன கிழமம்மா? என்ன கேட்க வரீங்க? பேருக்காக கேட்குறீங்க? ஓ, விசாக நட்சத்திரம் தானே சொன்னீங்க? சரி. ஓ, தீபமித்ரான்னு வைங்க. தீபமித்ரா. நல்லதும்மா. நல்லதும்மா. ஐயா, புனித நீராடல், புனித நீராடல்ல எல்லா ஞானிகளும் சொல்லுவாங்கள்ல, நீராடுறதுனால எந்த ஞானியாவது உண்மையான உத்த ஞானிகிட்ட போயிட்டு பாவம் போகிறதுக்கு தீர்த்த நீராடுனீங்களான்னு கேட்டால் சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க முழுமையாக ஏற்பதில்லை அந்த கருத்தை. ஏன் ஏற்பதில்லைன்னு ஒன்று இருக்குல்ல ஐயா, அது யோசிக்கணும். ஏன் ஏற்பதில்லை அப்படின்னா, அவங்க வந்து ஞானத்தை தேடுதல்ல தன் பூத சுத்தியில் நிறைய இருக்குது. நம்ம சாதாரண அன்றாட வழிபடுகின்ற இறைவனுக்கு கூட இட சுத்தி, ஸ்தான சுத்தி, ஸ்தூல சுத்தி, பொருள் சுத்தி, எல்லா சுத்தியும் பண்ணிட்டு தாண்டா பூஜையை பண்ணணுங்கிறதே இருக்குது. சாதாரணமாக நம்ம ஒரு பூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பல செடிகள்லேருந்து பறிச்சுட்டு வந்து போடுறோம், அது மேலே கொஞ்சம் தீர்த்தத்தை விடுவாங்க. அது மேலே ஏன் தீர்த்த விடுறாங்க? தண்ணி தான், சாதாரண தண்ணி தான். அது போட்ட உடனே அது சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சாப்பிடுவதற்கு முன்னே இலையில லேசாக தண்ணியை தெளிச்சு அது சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அது எதை சுத்தப்படுத்தும்? முதல்ல புனித நீர் ஆடும்பொழுது உன்னை சுத்தம் செய்கிறதே தவிர பாவத்தை போக்காது. சுத்தம் செய்கிறது. அதுதான். என்ன சுத்தம் செய்கிறது? உனக்கு குளிக்கும் பொழுது ஆஹா இந்த நீரிலே குளிச்சது ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறத மனதை சுத்தப்படுத்துகிறது.
உடல் சுத்தமாக உடலும் சுத்தமாகுது. இந்த சுத்தத்தை தான் ஃபஸ்ட்டு ஆதிகால ஞானிகள் எல்லாம் இதுக்கு நகைச்சுவை நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. மீன் உங்களுக்கு தெரியும், ஒரு மீனை பிடித்து அந்த மீன் கெட்டு போச்சு, அது எப்படி நாற்றம் அடிக்கும் இல்லையா? எத்தனை தான் சுத்தமான நீரில் அந்த மீனை கழுவினாலும் அது நாற்றம் போகுமா? போகவே போகாது. பாவம் அது போன்றது. பாவம் அது போன்றது. உதாரணம். ஆமா ஐயா, எத்தனை தான் போட்டுதான் கழுவுங்க. எந்த விதமான தண்ணீர் பெரிய விளக்கங்கள்லாம் சொல்லாம பளிச்சுன்னு ஒரே அடியில் அடிச்சு சொல்லு, அவ்வளோதான் ஐயா. அதுதான் நகைச்சுவை. என்ன ஞானிகள் சொல்லுவாங்க, ஏய் தீர்த்தத்தில் நீராடினு பாவம் போவோன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு திரியிறியா, இந்தா உன் கையில் ஒரு முருங்கைக்காய், இந்தா உன் கையில் ஒரு பாகற்காய், இந்தா உன் கையில் ஒரு கத்தரிக்காய், போய் கங்கையில் குளிச்சுட்டு வா. கத்திரிக்காய் மாறுச்சுன்னா உனக்கு பாவம் போகும், முருங்கைக்காய் மாறுச்சுன்னா உனக்கு பாவம் போகும், இப்படி பாவக்காய் மாறுச்சுன்னா உனக்கு பாகம் போகும். ஒரு காலம் அது மாறப்போவதில்லை, ஆனால் அது சுத்தமானது. மாறப்போகிறது பாவம் போகிறதுனா நீ தான் அதை விடணுமே தவிர தீர்த்தம் விடாது அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு தான் ஐயா மீனை சொன்னேன். அதனால் கங்கை காவேரி புனித நீர்கள் நீராடுவது என்பது மனதை சுத்தப்படுத்துவதும் உடலை சுத்தப்படுத்துவதும் உன்னுடைய மூளையில் ஏற்படுகின்ற தேவையற்றதை சுத்தப்படுத்துகின்றது ஓரளவிற்கு அதிலே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாவம் போகும் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஐயா. அதுக்குத்தான் மீனை உதாரணமாக சொன்ன ஐயா. இதுவே போதும் நினைக்கிறேன். இன்னும் இதை பெருசா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வந்துருச்சு, அவ்வளோதான் ஐயா. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சாமி, நாங்க செல்லப்பணியந்தல்ல திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக சாமி, என் மகனுக்காக கேட்கணும் சாமி. மகனோட பேர் என்ன, வயது என்னம்மா? என் மகனோட பேரு அதிபன் சாமி. சாமி பாதத்தை தொட்டு நான் வணங்கிக்கிறேன். நான் பெரிய பாக்கியசாலி. இன்னைக்கு குறையில்லாத நிறைவோடு நல்ல செல்வங்கள் பெற்று தீர்க்காயுசா தீர்க்க சுமல் தருமா, நல்லா இருங்கம்மா. இந்த புனித நீர்ல ஆடி எவ்வளவு புண்ணியம் பெற்றனோ அதே பேரின்பத்தை இன்னைக்கு சாமியோட ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு நான் குருப்பணம் பண்ணிட்டேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. சொல்லுங்கம்மா. என் மகனுக்கு கடக ராசி ஆயிகை நட்சத்திர சாமி. என் மகனுக்கு நான் பொறுப்புல தாயா இருந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அது என் கடமை சாமி. அவன் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கா. சரி, மகளா? வேலை பாக்குறேன் சாமி. நீங்களா? ஹலோ, மகன் சாமி. அதிபன்கிறது உங்க மகன் இல்லையா? ஆமா ஆமாங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அவனுக்கு நான் பொறுப்புள்ள தாயா இருக்கணும். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சாமி. சரி, எல்லாராலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மகனுக்கு நான் பொறுப்புள்ள தாயா இருந்து நல்ல வாழ்க்கை அமைச்சுட்டு அதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும்? இல்லம்மா, ஏன் பொறுப்பு தவறி போகுது நீங்க கேட்கறதே எனக்கு புரியலையம்மா. உங்களுக்கும் பிள்ளைக்கு ஒத்து போகிறது இல்லையா? இல்ல சாமி, என்னோட உறவுகள் எல்லாம் அப்பா அம்மா எல்லாரும் இது பண்ணிட்டாங்க. என் மக என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு அதுவா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. என் மகனுக்காக நான் பொறுப்புள்ள சாமியோட ஆசீர்வாதத்தால இல்ல, இந்த சந்தேகத்துக்கு தான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு. சரி கண்ணு, இப்போ அவர் உங்ககிட்ட பேசுறது இல்லையா? இல்ல சாமி, படிச்சுட்டு வேலை பாக்குறான். அவனுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் சாமி. நல்ல வேலை கிடைக்கணும் சாமி. அவனுக்கு கல்யாணம் அவனே பண்ணிக்கிட்டானா? இல்ல சாமி, என் மக தான் பண்ணிட்டு போயிடுச்சு. என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சாமி. என்ன ஒரு நிமிஷம் குழப்பிட்டீங்கம்மா. மகளை சொல்றீங்க, மகன் உங்களோட இருக்கான், பொறுப்பா நீங்க பண்ணி வைக்கணுங்கிறீங்க. ஆமா சாமி. சரி சரி, ஒரு குறையும் இருக்காது. நீங்க நல்ல பொறுப்பா பண்ணுவீங்க, அதை பத்தி கவலையே படாதீங்க. நல்ல மருமகளும் வாய்ப்பா. நீங்க ஒன்றும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக ஏதாவது செய்யணுமாங்கிற எண்ணங்கள் சிறிதும் எனக்கு தோணலை. அது நல்லாவே இருக்கும், கவலைப்படாதீங்க. சீக்கிரம் வேலை கிடைக்கணும் சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த இதுல இருக்கு பாருங்க, வேலை கிடைக்கிறதுக்குன்னு இணையதளத்துல இருக்கு பாருங்க, அதை அவரை கேட்க சொல்லுங்க, போட்டு அவரை கேட்க சொல்லுங்க. சரி சாமி, என் மகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத சீக்கிரம் வேலை கிடைச்சி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்து நல்லா இருங்கம்மா. சீக்கிரம் நல்லதுமா நல்லதுமா, கண்டிப்பா நல்லதுமா. ஹலோ ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு தான் எளிமையாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஐயா. அது நிறைய விஷயம் இருக்கு ஐயா. தீர்த்தத்தை எப்படி கையாளணும்னு இருக்கு ஐயா.
நிறைய பேர் வந்து கால் வைக்கும்பொழுது கூட அந்த தீர்த்தத்தில் அதுக்குன்னு ஞானிகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற சாதுக்கள் உதாசி அந்த மாதிரி பாபாக்கள் எல்லாமே கூட அந்த மந்திரங்களை முறைப்படி சொல்லி தீர்த்த தேவதையை ஆவாகனம் பண்ணுவாங்க. ஏன்னா மாயா சக்திங்கிற ஒரு சக்தி வந்து தீர்த்தத்துக்குள்ளே இருக்கு ஐயா. ஆமாம், மாயா சக்திங்கிறது கங்கா ஸ்நானம்ங்கிறது அதுதான் இல்லை, எல்லா தீர்த்தத்துக்குமே மாயா சக்தி உண்டு ஐயா. அந்த சக்தி எப்படின்னா அது கண்ணுக்கு தெரியாமல் ஊடுருவக்கூடிய ஒரு விஷயம். எப்படி வெப்பத்தால் கிரகிக்கப்பட்டு மேகங்கள் முட்டம் போய் திருப்பியும் குளிர்த்தியால் மழையாக பெய்யுது. அப்போது இந்த இணைப்புக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா. போகும்போது அந்த நீர் எப்படி இருந்தாலும் வரும்பொழுது தூய்மையாக தான் வரும், அந்த மாதிரி ஐயா. அதனால் பாவம் நாம விடணும், தீர்த்த நீராடணும், புண்ணியத்தை பெறணும். இதுதான் ஐயா ஒரு காலர் ஐயா. ஹலோ ஹலோ அப்பா. சொல்லுடா கண்ணா. குருவே திருவிழா சரணம் அப்பா. நல்லா ஏன் பதட்ட வேண்டாம், பொறுமை அதான் கிடைச்சிருச்சு இல்லை. ரொம்ப அப்பா நான் நல்லா பயிரிச்சிருக்குப்பா. உங்களால அப்பா என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குப்பா. கண்டிப்பா. என் பேரு கோகில்வாணிப்பா, மதுரை இருந்து பேசுறப்பா. சொல்லுமா கண்ணு, சொல்லு கண்ணா. நான் உங்களை வந்து பார்த்தேன், சொத்து விஷயத்துக்காக பரிகாரம் கொடுத்துருக்கீங்க. சரி, அது செஞ்சுட்டு இருக்கேன்ப்பா, நான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி. இப்ப ஒரு பிரச்சனை, எங்க அண்ணா உடம்பு முடியாம இருந்துட்டு இருக்காருப்பா. சரி. எங்க அண்ணா பேரு வெங்கடேஷ். ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஒரு 8 மாசத்துக்கு முன்னால. சரி. அவரு படுத்த படிக்கவே உட்கார்ந்துருக்காரு. எதுவுமே தான் சாப்பிடுப்பா, அது கூட சாப்பிட முடியாம உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காரு. சரி. கூப்பிட்டு நான் கூட கூட்டிட்டு வர முடியல, நாங்க மதுரையில இருக்கோம். சரி. அவருக்கு உங்க கையில வந்து பேர்லாம் மாத்தணும்னு நினைச்சு 55 வயசு ஆயிட்டு முடியாம படுத்து கிடக்குறாரு. சரி. வீடு சரியில்லையா, இல்லைன்னா மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறாரு. சரி. அது என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. சரி சரி. அவர் நல்லா இருக்கணும்ப்பா, எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இல்லை, குறையில்லாம நிறையோட இருக்கட்டும், உங்க அண்ணனும் நல்லா இருக்கட்டும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வீடு தான் 100% சரியில்லை. சரிங்கப்பா. ரெண்டாவது வந்து ஏதாவது அவருக்கு பணப்பிரச்சனையும் சொத்து பிரச்சனையும் பெருசா வந்துதா? பண பிரச்சனை சொத்து எதுவுமே இல்லப்பா. அவருக்கு வேலையே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கல்யாணமே நடக்கல, குழந்தையும் இல்ல, அவருக்கு கல்யாணமே நடக்கல. இல்ல கண்ணா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை கண்டுபிடிங்க முதல்ல. அவருக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம பார்த்தாதான். நீங்க அப்படியே இல்லைன்னா அவரை ஒரு வீடியோ எடுத்து வந்தாது என்கிட்ட காட்டுங்க. இல்லை இப்போ இல்லடா கண்ணு, நீ பொதுவா எடுத்துட்டு வந்து ஒரு முறை என்னை பார்த்து செல்போன்ல வீடியோ எடுத்து என்கிட்ட காட்டுங்க. ஆமா, வந்து பாருங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். வீட்டை பத்தி நான் அப்ப சொல்றேன், நீ கவலையை விடுமா. என்னன்றது நமக்கு அது கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. மாறவும் முடியல, காசு பணம் இல்லாம மாற முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இல்ல, அண்ணனுக்கு வந்து அண்ணன் தானே சொல்றீங்க அவரை? எனக்கு அண்ணன் 55 வயசு ஆகுது அவருக்கு. எவ்வளவுமா? 55 வயசு ஆகுது. சரிம்மா, அதுதான் நான் சொல்றேன், நீங்க அதை வீடியோ எடுத்துட்டு வந்து காமிச்சிருங்க. சரிங்கப்பா. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்றேன். சரிங்கப்பா. கொஞ்சம் இருங்க, புத்தகத்தை மட்டும் பார்க்கலாம். ஒரு டவுட் இருக்குது எனக்கு, புக்கை பார்த்தா தோணுது அது என்ன. இல்ல இல்ல, அது நம்ம புக்கை பார்க்கலாம். ஐயா எடுக்கிறாரு, என்ன சொல்லுதுன்னு தான் பார்ப்போம். எனக்கு இன்னும் தோணுது, அது யதார்த்தமா சொல்றேன். இல்ல பார்க்கலாம், அது என்னன்றத பார்க்கலாம். பார்த்துட்டு நான் சொல்றேன். ஐயா அது சொல்லுங்க ஐயா. இரா கண்ணு நீங்க படிக்கிறாரு, கேட்டுங்கம்மா. கவலையை விடுங்கள். இவ்வளவு நாள் தடையாகியும் தாமதமாகியும் பட்ட கஷ்டங்கள் விலகி சில மாதங்களிலேயே நல்லது நடைபெறப் போகிறது. சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம் தரும் மந்திரம் ஓம் யோகிசாய பால்மதி சுபரட்சகம் நமோ நம. கண்ணு, இந்த மந்திரத்தை நீயும் படி, உங்க அண்ணனுக்கும் கொடுத்துரு. சில மாதங்கள்ல சரியாயிடும் சொல்லியிருக்க, அதான் நானும் சொன்னேன். சரியாயிடும், ஒன்றும் கவலை வேண்டாமா. இந்த புத்தகத்துல எந்த பக்கம் நீ வாங்கிட்டியா? புக்கு வாங்கிட்டியா? சரி, வாங்கிக்க. பக்கத்தை சொல்றேன் நானு, அந்த மந்திரம் இருக்கும். அந்த புக்கை நீ வாங்கிக்க. நீ புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். அந்த புத்தகம் பேர் நீங்க இப்ப தொலைக்காட்சியில நான் காண்பிக்கிறேன், பிறகு நீங்க பார்க்கலாம். மந்திரமும் 52, 53ல இப்ப நான் வாசிச்சது இருக்குமா? 52,
53. சரிங்கப்பா. ஆமா, அதை பார்த்து அந்த என்ன- மந்திரத்தை முதல்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க கண்ணா. அப்பா அப்படியே உங்க அண்ணாக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருங்கப்பா. புரியல கண்ணா, முதல்ல அவர் சரியாகட்டும். நம்ம நல்ல பேரை வச்சிருக்கீங்களே, ரிஷப ராசி, ரோஹிணி. இல்ல நம்ம வச்சுக்கலாம், முதல்ல அவர் சரியாகட்டும், அப்புறமா நம்ம வச்சுக்கலாம் எல்லாமே. சரி, 52 53 பேஜ் வாங்கி படிச்சுட்டே இருக்கணும். எஸ், அதுல மந்திரத்தை இருக்கும், ஒரு பக்கம் செய்தி சொல்லியிருக்கோம், ஒரு பக்கம் மந்திரம் இருக்கும், அந்த மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கணும். அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப லைன் கட்டு, ரொம்ப சந்தோஷமா. எனக்கே ஆச்சரியமா இருக்குது, அது எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி உங்களுக்கு. பரிகாரம் செஞ்சுட்டே இருக்கப்பா. நல்லா பண்ணுமா, நல்லா பண்ணுமா, நல்லா பண்ணுமா, நல்லதுமா. ஒரு நிமிஷம்ப்பா, அந்த ஊருக்கே நான் பரிகாரம் பண்ணிட்டே இருக்கேன், அந்த ஊருக்கே வந்து நான் செட்டில் ஆகணும், எங்க ஃபேமிலியே வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன்ப்பா. நான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா அப்படியே நடக்கட்டும்டா கண்ணா, நல்லா இருக்கு. எல்லாருமே அந்த காஞ்சிபுரத்தை வந்து வரணும்னு வாங்க 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 வாங்க, நல்லதுடா கண்ணு, இந்த புத்தகத்தையே நீங்க ஆசிரமத்துக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாமா? இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிக்கப்பா, வாங்கி ரொம்ப சந்தோஷப்பா. சரி. ரொம்ப சந்தோஷமா நல்லது, நல்லதுடா வாழ்த்துக்கள்மா. கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஐயா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன். இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரர், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரொம்ப நேரமா ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துருவோம் ஐயா. ஹலோ ஹலோ சொல்லுங்க, நான் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோட தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சென்னையில இருந்து அனுஷா பேசுறேன் சாமி. சொல்லுமா அமிர்தம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமி. என்ன வயசுமா? 25 சாமி. சொல்லுடா கண்ணா. இதுக்கு முன்னாடி எனக்கு குழந்தை தங்குச்சு சாமி, இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி. சரி. இப்ப வந்து அபார்ட் ஆயிடுச்சு. எத்தனை மாசம் இருந்துச்சு? 45 days சாமி. சரி சரி சரிம்மா. ஓ, டாக்டர்லாம் என்னம்மா சொன்னாங்க? அதுதான், அது வந்து தைராய்டு வந்து இப்பதான் சின்னதா வந்திருக்கு, அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சாமி. சரி சரி சரிம்மா. என்ன கேட்குறம்மா? பாப்பா என்ன கேட்க வர? அதான் சுவாமி, அதுக்கு என்ன தீர்வு? எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்க போறியா, இல்ல அது மாதிரி இல்லாம இருக்கணுங்கிறியா? எதனால இது ஆச்சுன்னு கேட்கணும், அதுக்கப்புறம் இன்னும் நிக்கணும்ட்டு ஏதாச்சும். இல்ல, இன்னும் நின்று அடுத்தது நல்லா பிறக்கும், அதுல நீ ஒன்றும் கவலைப்படாத. இது எதனாலன்னு ஆராய்ச்சி பண்ணாத, வேண்டாம். ஆமா, அதாவது உனக்கு லோ பிபி இல்லாம பாத்துக்கோ, தைராய்டை கரெக்டா வச்சுக்கோ, உடம்பு குண்டாகுதுன்னா உடனே குறைக்க பார்த்துக்க. இது 3 மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ. ஏன்னா அந்த ரத்தத்துல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, அதனால ஏற்படக்கூடியது தான். அது வந்து அந்த கருத்தரிக்கிறதுக்கான சினை முட்டையை குரோத் ஆக்காது, சரியா இருக்காது. அதனால ஒன்றும் பெருசாலாம் பிரச்சனை இல்லை, அடுத்து நின்றுடும், நல்லபடியா பிறக்கும், கவலை விடு. சரிங்க சாமி. அடுத்து ஒரு நிக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு
ஒன்றும் தேவையில்லடா கண்ணு, தானாவே நிற்கும், நீ கவலையப்படாத. சரிங்க சாமி. நல்லதுடா கண்ணு. ஐயா அப்படியே அடுத்த கேள்வி கேட்டுருங்க ஐயா. இன்னொரு கால் இருக்காரு ஐயா, பார்த்துறேன், நீங்கள் ரெடியாக எடுத்து வைங்க. ஹலோ வா, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் கண்ணா. என்னம்மா? தேனிலியாண்ணா? சொல்லு கண்ணா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என்ன பேர்ரா கண்ணு, என்ன வயசு கண்ணு? என்னுடைய பேர் உஷா தேவி, வயசு 39. சொல்லுமா உஷா தேவி. அப்பா நான் இந்த புக்கை வாங்கிட்டேன்ப்பா. அந்த புக்கு ஒரு 2-3 தடவை நான் பார்த்துருக்கேன். இப்போதான்ப்பா வாங்கினேன், வாங்கி 10 நாள் தான் ஆகும். சரி சரி. ரொம்ப நல்லா இருக்குப்பா அந்த புக்கு. நிச்சயமா. பார்த்த அனுபவத்தை சொல்றா கண்ணு, பார்த்த அனுபவத்தை சொல்லுமா. நான் ஒரு விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு பார்த்தேன்ப்பா. நல்ல வேளை அது என்னைய வந்து இப்போதைக்கு இதுவும் செய்ய வேண்டாம், பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி எனக்கு 2-3 தடவையுமே அந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்குப்பா. சரிம்மா. கடைசியா ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்துக்கு பார்த்தப்போ கூட சராசரி சண்முகர் மேல நம்புங்க, கவலையை விட்டுருங்கன்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அதை அலர்ட் பண்ணிடும். இப்ப எனக்கு ஒரு முடக்குவாத பிரச்சனை இருக்குப்பா. என்னம்மா? முடக்குவாத பிரச்சனை இருக்குப்பா எனக்கு. சரி சரி. ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கு 12 வருஷமா. இப்ப ஒரு 4 வருஷமா நான் எங்கேயும் போறது இல்ல. 4 வருஷமா வீட்டோட தான்ப்பா இருக்கேன் நானு. இப்போ ஒரு ஆஃபர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஒரு அப்ளை ஒன்று பண்ணியிருக்கேன்ப்பா. சரி. அது கிடைக்கணும், எனக்கு நோயும் தீரணும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா. இது வந்து இது பாருங்க, முடக்குவாதம் ஒன்றும் பெரிய ஒரு எவ்வளோ ரொம்ப ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்களா? இப்ப பரவாயில்லப்பா, நான் இப்போ ஹாஸ்பிட்டலே போறது இல்லப்பா. இருந்ததுக்கு இப்ப நான் பரவாயில்லப்பா, நான் பரவாயில்லாம வேலை செய்யறேன், நான் பாத்துக்கிறேன், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். சளி பிடிக்காம பாத்துக்கமா, சளி பிடிக்காம பாத்துக்கமா. சளி பிடிச்சா அதுக்கு ஆகாது, அவ்வளவுதான். அது இது நம்ம சரி பண்ணிக்கலாம். நீ இப்போ ஒரு ரூட்ல போற, அப்படியே இருக்கட்டும். இல்லப்பா, நீங்க பவளமல்லி சொல்லியிருந்தீங்கல்லப்பா, நான் பவளமல்லி மட்டும் பார்த்தேன்ப்பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அதுல இருந்து எனக்கு இந்த சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது கம்ப்ளீட்டா நின்றுச்சுப்பா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 35 நாள் எடுத்துக்கிட்டேன்ப்பா, 48 நாள். இப்ப கூட ஒண்ணும் இல்லடா கண்ணா, ஒரே ஒரு பஞ்சமிக்கு நம்ம வந்து தேய்பிரை பஞ்சமில ஒரு யாகம் நடக்கு. அதாவது நிறைய பேர் கூட்டா வச்சு அதுல பங்கு கொண்டா அதுல இருந்து உனக்கு 3 மாசத்துக்குள்ள குறைஞ்சது நான் சொல்றது முன்ன பின்ன ஆகலாம், வேலை கிடைச்சிருண்டா கண்ணு. நீங்க சொன்ன விநாயகர் இது பால்கோவா காப்பு கட்டது செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. அதை செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. 48 நாள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். தாராளமா நீங்க அந்த பஞ்சமி வந்து பண்ணிட்டு 48 நாள்லாம் பால்கோவா வேண்டாமா. ஒன்னு தசமியில இல்ல சதுர்த்தியில, வளர்பிறை சதுர்த்தியில நம்ம கோயில்ல வந்து யோக கணநாதருக்கு பண்ணா போதும். இதுல 2த்துல ஏதாவது ஒண்ணு இந்த பஞ்சமியில கலந்துக்குங்க, வேற எதுவும் வேண்டாம் கண்ணு. நல்லதுமா, நல்லது. என்னம்மா? கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஐயா. ஐயா அடுத்தர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். தூத்துக்குடியில இருந்து யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என்ன பேரு, என்ன வயசு அம்மா? திலகமணி, 48 வயசு. என்ன மணிமா? திலகாமணி. திலகமணி. திலகமணி 48 வயசா? 48 வயசு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரே எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருந்த மாதிரி இருக்குயா எனக்கு. என்ன பிரச்சனைமா? என்ன பிரச்சனைனா, வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு. அப்புறம் பொருளாதாரத்திலயும் நான் கொஞ்சம் மேல போகணும், நல்லா உழைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படியே. உங்க வீட்டுல யாராவது மாற்றுத்திறனாளி இருக்காங்களாமா? இல்லையா? இல்ல. ஆமா இல்ல. சரி, நீங்க எப்பயாவது பாம்பு அடிச்சிங்களாங்க? இல்லையா, எனக்கு அதெல்லாம் நான் அடிக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இல்ல. சரி 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 சரி. கல்யாணம் கொஞ்சம் வயசுலயே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து இல்ல அது வாழ்க்கையே ரொம்ப சுமையாவே. உங்க கணவருக்கு ஏதாவது சமீபமா கால்ல அடிபட்டது அல்லது உனக்கு அடிபட்டது அந்த மாதிரி இருக்கா? எனக்கு அடிபட்டுச்சு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அதுல கால் எலும்பு முறிவு வந்ததா? கால்ல ஏதாவது எலும்பு பிரச்சனை, ஏதாவது முறிவாச்சா?
கால்லையும் அரைட்டா அடிபட்டுச்சியா, கால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஆனா முதுகுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைமா? அந்த எல்போர்டு இருக்குல்ல, அதுல லேசா அந்த கிராச் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஆனா ரொம்ப கீழே குனிஞ்செல்லாம் ரொம்ப வேலை பார்க்க முடியாது, சரி ரொம்ப நேரம் கீழே உட்கார்ந்துருக்க முடியாது. சரி இது உடம்பு வேற ரொம்ப வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, அந்த வீடு சரியில்லை, அதை மாற்றிக்கோங்க. நம்பர் 1. அடியாயா? ஆமாம். நம்பர் 2, எது எடுத்தாலும் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கடைசியில் பிரச்சனையாயிடும். அப்படிதாயா இருக்கு. 4 பேரால உங்களுக்கு பிரச்சனை. அதில் ரொம்ப குறிப்பாக வந்து 2 பெண்ணு 2 ஆண். அடியாயா? இந்த பிரச்சனைனா இது சதியா நடக்கிறது, சூன்யன்னு போயிடாதீங்க உடனே. ஆமா, உங்க கணவரை கெடுக்கிறது ஒரு 2 பேரு, இது தேவையில்லாம பிரச்சனை இருக்காது. இத வந்து நான் நேரலை வரிசையில் என்னால சொல்ல முடியல. சரியா? நான் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முறை என்னை வந்து பாத்துருங்க. சரியா? ஆமா, பக்கத்திலேயே திருச்செந்தூர் இருக்கு. சரியா? ஒரு விசாக நட்சத்திரம் போயிட்டு முருகனை வணங்கிட்டு சரியா? கர்ப்பகிரகத்தை மட்டும் இருக்கிறத அடிப்பிரதட்சணமா 3 வாட்டி சுத்தி வாங்க. அடிப்பிரதட்சணமா ஓம் சரவண பவாய ஹிரீம் ரட்சகம், ஓம் சரவண பவாய ஹிரீம் ரட்சகம்னு சொல்லிக்கிட்டே சுத்தணும். 3 முறை சுத்திட்டு வாங்க. சரியா? உங்களுக்கு வழி கிடைக்கும், என்னை வந்து பாருங்க. சரியா? நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சாமிஜி, ஊட்டில இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரருக்காக சாமி. அவர் பேர் என்ன, வயது என்னம்மா? தட்சிணாமூர்த்தி சாமிஜி. சரி, வயசுங்கம்மா? வயசு 55. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சாமிஜி, ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம் சாமிஜி, சொந்த வீட்டுல இருந்து. சரி, போன வருஷம் ஏதாவது பெருசா பணம் இழப்பு வந்ததா? சாமிஜி, ஆமாங்க சாமிஜி, அவரு நிறைய பணம் இழந்து போய். இல்ல, அது பரவாயில்ல. போன வருஷம் குறிப்பிட்டு ஏதாவது பெருசா இழந்தீங்களா? சாமிஜி, ஆமாங்க சாமிஜி. என்ன பண்ணீங்க? கடன் கொடுத்திருக்காரு, வாங்கவே இல்லை சாமிஜி. கடன் கொடுத்திருக்காரா? ஆமாங்க சாமிஜி. இவரே கஷ்டப்படுறாரு, இவர் எப்படி கடன் கொடுத்தாரு? சாமிஜி, அவங்க நல்லா பேசுனாங்க, அதனால வேண்டி ஒரு கடன் வாங்கி கொடுத்துட்டாரு. இல்லடா கண்ணு, இப்ப எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமா பிரச்சனை நடக்குது, ஓகேவா? ஆமாங்க சாமிஜி. ரொம்ப பெருசா பிரச்சனை நடக்குது. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு. ஆமாங்க சாமிஜி. இந்த 5 வருஷமா ரொம்ப பிரச்சனை, பண விரயம், இடம் விரயம், எல்லாமே விரயம், வீண் பிரச்சனை, உடலால நோய்கள், உறவுகள் பகை, எதுல போனாலும் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு முக்கியமான பத்திரமும் ஏதாவது காணாத போச்சா? பத்திரங்களா சாமிஜி? பேப்பர்? இல்லைங்க சாமிஜி. வேற என்ன ஏதாவது காணாத போச்சா? இல்ல சாமிஜி, இப்ப பத்திரத்துல என்னமோ தப்பா இந்த காலத்துல எழுதிட்டாங்கன்னு சொல்லிட்டு லோன் தர மாட்டேங்கிறாங்க. இல்ல, எனக்கு பத்திர பிரச்சனை இருக்கா இல்லையா, அதுதான் என்னோட கேள்வி. இருக்கு சாமிஜி, இருக்கு. அவ்வளவுதான். என்ன கேட்க வரீங்க சாமிஜி? அந்த வீடு சரி பண்ணணும் சாமிஜி. பிள்ளைங்க 2 பொட்ட பிள்ளை வச்சிருக்கேன், என்னால கல்யாணம் பண்ண கூட முடியும். சரி அம்மா, இன்னும் 3 ஆண்டு காலங்கள் பிரச்சனை இருக்குமா, நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன வழிபாடுகள் செஞ்சாலும் உங்களுக்கு சரியா இருக்காது. ஆமா, இது என்னன்னா நாளைக்கு நல்லா ஆயிடும், இன்னைக்கு நல்லா ஆயிடும்னு தடங்களாவே போயிட்டு இருக்கும். அவரு பரிகாரங்கள் சொன்னா செய்வாரா? ஓகேம்மா, ஒரே நிமிஷம், உங்களுக்கும் நான் புத்தகத்தை பார்க்குறேன். எனக்கு என்னன்னு தெரியாது, தோன்றதை வச்சு தான் நான் இதை செய்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். அதில் என்ன பிரச்சனைன்றத பார்க்கலாம். அதில் மந்திரம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய பயனாக இருக்கும். ஏன்னா என்ன வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது, எடுக்கிற ஐயாவுக்கும் தெரியாது. முதல்ல அதை பார்த்துடுறேன், அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா பத்திர பிரச்சனைன்னு வருதுன்னும் பொழுது எங்கேயோ எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய சிக்கல்கள் தோணுது. அதனால தான் நான் புத்தகத்துக்கு போனேன். புக்கை பார்க்கலாமா? நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்குங்க. ஐயா வந்துடுதா? ஐயா, இந்த புத்தகம் வந்து பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் கிடைக்கும் பாருங்கள் புத்தகத்தில் 303ஆம் பக்கம் வந்திருக்கு உங்களுக்காக. அதை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நீங்கள் நினைத்தது போலவே நடக்கும், குழப்பமே வேண்டாம், நடந்திட இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு செயல்படுங்கள், பயம் வேண்டாம், வெற்றி கிடைக்கும், வெற்றி தரும் மந்திரம். அதாம்மா, எனக்கு இந்த சந்தேகம் தான் இருந்தது.
இந்த மந்திரம் முதல்ல படிச்சிருங்க. அதாவது கவலைப்பட வேணாம், சரியாயிடும்ங்கிறது வந்து தீர்க்கமாக வந்தது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். சரிங்க சாமி. அதனால் அது இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் எத்தனை முறை படிக்கணும்லாம் கேட்காதீங்க. சரிங்க எவ்வளோ முறை படிக்கிறீங்களோ அவ்வளோ பலன் தருமா. அந்த மாதிரி தான் நான் அந்த புத்தகத்தில் பயணிச்சிருக்கேன். சரிங்க சாமி. அந்த மந்திரத்தை இப்போ ஐயா வாசிக்கிறாரு, பக்கத்திலே சொல்கிறாரு. புத்தகம் வாங்கலைன்னா வாங்கி பயன்படுத்திங்க. பக்கம் 302 இருக்குமா நான் சொல்ல போகிற மந்திரம் கேட்டுக்கொள்ளுங்க. ஓம் ஆதித்யாய வித்யா காரகாய ஞான மூர்த்தையே பூர்ணகாரிய அனுகூல சித்தி ரஸ்து. அதான் அந்த மந்திரம்மா. 302 303 பக்கத்தில் இருக்கு. இந்த புத்தகம் மந்திரத்தில் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா, சரிங்க அவங்க அப்பாவுக்கும் உங்க கணவருக்கும் எப்படி இருந்தது? சாமி. அவங்க 2 பேரும் நல்லா தான் சாமி இருந்தாங்க. ரைட், நல்லா இருந்தா. அப்பா இருக்காரு இப்ப? இல்லை சாமி. அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. திதி கொடுக்குறாரா? திதி கொடுக்குறாரு சாமி. வீட்டுல அவங்க அப்பா கொடுத்துட்டு இருந்தாரா? அவங்க அப்பா அவங்க கொடுத்துட்டு இருந்தாருங்களாமா. எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுமா. அதை நம்ம முதல்ல இதை குலதெய்வம் ஏதாவது தப்பா கும்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாமி குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதுங்க சாமி. இல்லை, அதான் அது ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அதுவும் உங்க மாமனார் வழியிலேருந்து தான் வருது. சரிங்க சாமி. அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல இந்த மந்திரத்தை படித்து அவர் சுதாகரிச்சுக்கிட்டோம். சரிங்க சாமி. நீங்கள் வந்து என்னை பார்த்துருங்கம்மா. அப்படிங்களா சாமி? நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா நான் சென்னையில இருந்து சங்கர் பேசுறேன் ஐயா. என்ன பேருமா? சங்கர். சங்கர். சங்கர் சொல்லுங்க. யாருக்கா கேட்க போறீங்க? இல்ல நாங்க எங்க அம்மாக்காக கேட்கிறோம். அம்மா பேர் என்ன, வயது என்னம்மா? அம்மா பேரு லலிதா. சரிம்மா, வயது? வயது 70. சொல்லுங்க. ஐயா நாங்க போன வருஷம் ஒரு வீடு வாங்கணும் வேலூர்ல. சரி. வீடு வாங்கின பிறகுதான் தெரிஞ்சிச்சு அந்த வீட்டுல ஒரு துர்மரணம் நடந்திருக்குன்ட்டு. அதாவது அந்த மருமகள் வந்து இறந்துட்டாங்க, தூக்கு போட்டு சர்க்கரை பண்ணிட்டாங்க. அந்த 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 பெட்ரூம்ல ஃபேன் இல்லைன்னு சொன்னாங்களா? அது கட்ல பண்ணி. சரி, ரைட், ஓகே, ரைட். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. தெரியலையா குடும்பம்? சரி, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டுக்கு நாங்க குடி போல நினைச்சோம். ஆனா இப்ப போகல. அது வீடு ஒரு வருஷமா பூட்டி தான் இருக்கு. சரி. அது விற்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது விற்க முடியல. சரி. அது என்ன எப்படியாச்சும் ஒரு வழி சொல்லுங்க. இது விற்கிறதுக்கு தான் நாங்க முயற்சி. அது நான் சொல்றேன் தம்பி. அம்மாவுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அம்மா பேர்ல அந்த வீடு வாங்கியிருக்கோம். அம்மா பேர்ல வாங்கியிருக்கீங்க. அந்த வீடு வாங்கின பிறகு அம்மாவுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணீங்களா? இல்லையா, அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஓகே, ஒன்றும் இல்லை தம்பி. அது வந்து பிரவேச பலின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்க. அந்த பிரவேச பலி பண்ணணும். அது வந்து என்னன்னா வீட்டுக்குள்ளேயே அது நீங்கள் பண்ண முடியாது. அதனால் வேறு மாதிரி நான் சொல்கிறேன். அதையே பூசணிக்காய் ஒன்று தாம்பு கயிறில் கட்டிக்கோங்க. ஓகேங்க. அந்த வீட்டு உள்ளர வந்து மொத்த இடத்துலையும் ஹாலில் கீழே வந்து ஹாலில் வந்து மொத்த இடத்துலையும் மூளைக்கு மூளை இழுத்துட்டு அப்படியே வந்து தலை வாசப்படி இருக்கு இல்லையா, அந்த வாசப்படியில் அந்த பூசணிக்காய் வச்சு ஒரே வெட்டா வெட்டி 4 துண்டாக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பசும் கோமியம் மஞ்சப்பொடி தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் வீடை கழுவி தள்ளிட்டு சாம்பிராணி புகை போட்டு விட்டுருங்க. இது போட்டு 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள வீடு வித்துறணும். அப்படி ஆகலைன்னு சொன்னா நம்ம அந்த பிரவேச பலிக்கு தான் போகணும். ஆமா, இல்ல இதுலயே நடந்துரும். இதையே செய்யுங்க நீங்க. ஆமா, நல்லது, நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா அப்படியே இன்னொரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன். இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா,
குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரர், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நான் நிறைய பேர் விட்டுருப்பீங்க, வந்து பார்த்துருப்பீங்க. வருகின்ற 17/9/2024 வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணத்தோட பௌர்ணமி. அந்த பௌர்ணமியும் அகண்ட பாராயணமும் சேர்ந்து வருவது என்பது அது சந்திர மங்கள யோகம். எந்த தடங்களாக இருந்தாலும் அதை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அன்று இருக்கும். பங்கு கொண்டு பயனடைங்க. மும்முடி சஷ்டி விரதம், அந்த மும்முடி சுமந்து வழிபாட்டு தரிசனம் செய்து சண்முகநாதரை அங்கேயே அந்த நெய்ப்பிரசாதம் பெற்று உபயோகப்படுத்தி பயனடைஞ்சவங்க பல பேர். அதற்கான விரத மாலை 21/9/2024 காலை 10 நம்ம ஆசிரமத்தில் போடுவோம். நான் தான் போடுவேன். அது 10:30 பகல் 1:30 வரைக்கும் நடக்கும். நிச்சயமாக விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெறணும்னு நினைக்கிறவங்க வந்து பங்கு கொண்டு பயனடைங்க. அதனைத் தொடர்ந்து 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பஞ்சமி இரவு 10 மணி வரைக்கும் இருக்குது. வந்து ஆலயத்தில் நம்மளுடைய ஆசிரமத்தில் வந்து தீப வழிபாடு செய்கிறவர்கள் தாராளமாக செய்து வழிபடலான்ற செய்தியை சொல்லிடுறேன். பக்தர் பார்த்துருவோம். ஹலோ 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 மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எனக்கு தாங்க. என்ன பேருமா, என்ன வயதுமா? என் பேர் கிருபாவதிங்க. கிருபாவதி அம்மா, என்ன வயசுங்க? இது வயது என்னங்க? எனக்கு 40 வயசாகுதுங்க. சொல்லுங்கம்மா, ஏன் சோகமாக பேசுகிறீங்க? இருக்கு. புரியலம்மா. ஹலோ எனக்கு ஹலோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பார்க்கணும். அம்மா, ஒன்றும் கேட்க மாட்டேங்குதும்மா. உறக்க பேசணும். நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. கேக்குதுங்களா? இப்போ கேட்குது, சொல்லுங்கம்மா. எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கேட்கலான்னு கூப்பிட்டேங்கப்பா. புரியலம்மா. ட்ரீட்மெண்ட் பார்க்கறக்காக கேட்கறக்காக. ட்ரீட்மெண்ட்டா? என்ன ட்ரீட்மெண்ட்டு? என்னால நடக்க முடியறது இல்லைங்கப்பா. சரி. இங்கிலீஷ் மருந்துல சரி பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி பண்ண முடியாதுன்ட்டாங்களா? என்ன பிரச்சனை சொன்னாங்க? மசில் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நடக்கிறதுக்கு ஓஹோ, அதாவது சதை பொருட்கள் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? ஆமாங்கப்பா. ஓ, சரி சரி சரிம்மா. கண்ணா, இப்போ இது எவ்வளோ நாளா இருக்கு? இது எனக்கு இப்போ 18 வருஷமா இருக்குங்கப்பா. 18 வருஷமா இருக்கா? ஆமாங்கப்பா. ஹலோ சொல்லுங்கப்பா. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ, கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பாவம் அது. ஹலோ, இல்லையா, லைன் கட் ஆயிடுச்சு ஐயா. ஹலோ ஹலோ, கேக்குதுங்கப்பா. ஐயா, நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டுருங்க ஐயா. கவலையும் துன்பங்களும் இல்லாமல் மனித வாழ்வே இருக்காதா? இது ஏன்? இது எப்படி மனிதர்களுக்கு ஏற்படுகிறது? இதற்கு ஏதேனும் தீர்வு இருக்கிறதா சுவாமிகள்? தாங்கள் தரும் பதிலால் பல பேர் பயனடைவார்கள் என்பதனால் இந்த கேள்வியை கேட்கிறார். தீர்வே இல்லையா. மனிதனோட ஒட்டி பிறந்தது மனம். மனம் என்பதினால்தான் மனிதனுக்கு மனிதனே பேர். மனம் உள்ளதுனால். மனம் இல்லைன்னா விலங்குன்னு பேர். மனம் இருக்கிறதுனால தான் மனிதன்னு பேர் சொல்லுவாங்க ஐயா. மனம்னு வந்துருச்சுனாலே ஆசைன்னு ஒன்று வந்துடும் ஐயா. ஆசைன்னு ஒன்று வந்துருச்சுனாலே அதுக்கு அளவுகோல் கிடையாது ஐயா. இது மனிதனோட ஒட்டி பிறந்தது.
இந்த எப்படி ஒட்டி பிறந்ததோ துன்பமும் கவலையும் அவரவர் மனதின் ஆசைப்படி இருந்து கொண்டு தான் இருக்கும். அதுக்காக ஆசைப்படக்கூடாதான்னா அது ஆசைப்படணும். ஆசைப்படுவதினால்தான் கவலையும் வரும். கவலையை ஏற்றுக்கொள், ஆசைப்படு. ஆசைப்படு, கவலைக்குள்ளே சிக்கு. இது ரெண்டும் ரெட்ட பிள்ளைகள் மாதிரி ஒட்டி பிரிந்த இதை பிரிக்கவே முடியாது. அல்ல, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கவலை இருக்கக்கூடாது அப்படின்னா நிறைய இருக்கு ஐயா. பார்த்துட்டு வந்துடுவோம். சரி. ஹலோ ஹலோ, அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் புவனேஸ்வரி. புவனேஸ்வரிம்மா, யாருக்கா கேட்க போகிறீங்க? எங்க குடும்பத்துக்கு ஐயா பேசணும். அம்மா சொல்லுங்கள், யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரருக்காக பேசணும். நாகராஜன் சார். நாகராஜன் அவர் பேர். என்ன வயசுமா? ஐயாவுக்கு இப்போ 55 சார். சொல்லுங்கம்மா. விவசாயம் தான் சார் எங்க குடும்பம். சரி. மாசம் ரொம்ப நஷ்டமாவே ஆகுது. ஒரு வீடு கட்டியிருக்கோம், அது பாதி வேலை முடியவே இல்லை. அதெல்லாம் என்ன பிரச்சனை, மாசம் அதுலேருந்து கைக்கூடியே வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ள நடக்குதா? ஆமாம் சார், ஆமாம். ரொம்ப அதிகமா இருக்கிறது ஒரு 5-6 வருஷம். சரி, உங்க மாமனார் இருக்காரா? இல்லை, இறந்துட்டாங்க ஐயா. எவ்வளோ நாள் இருக்குமா? எவ்வளோ நாள் இருக்குமா அவர் இறந்து? மாமனார்லாம் அவங்க அப்படியே இறந்துட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க ஐயா. அப்படியா? பொண்ணு 2 பொண்ணு கட்டி கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. சரி. எனக்கு ஒரு 2 சந்தேகம் கேட்குறேன் நான். அது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. உங்கள் கணவர் வந்து பகலில் பிறந்தாரா மாலையில் பிறந்தாரா? ஏங்க, நீங்கள் பிறந்த நைட்டாக காலையில் வாங்க. ராத்திரி பிறந்தீங்களா காலையில் பிறந்தீங்களா? காலையில் தான் 7 மணின்னு போட்டிருக்குறாங்க. இல்லை, அது காலையில் தான் இருக்கணும், அதுதான் சரி. காலையில் காலையில் தான் இருக்கணும், அதுதான் சரியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் இந்த பித்ரு சாபம்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்குமா? இது என்னதான் பாடுபட்டாலும் உயர்வு மட்டும் வராது. நம்பர் 1. நம்பர் 2 சொல்றேம்மா. நம்பர் 2 உறவெல்லாம் பகையா இருக்கும். நம்பர் 3 அவர் எவ்வளோ பணம் வந்தாலும் அதுக்கு விட அதிகமாக விரயம் இருக்கும். இப்போ எவ்வளோ பணம் வருதோ அதை விட அதிகமான விரயம் இருக்கும். 4 கடன் இருந்துகிட்டே இருக்கும். கடனே வாங்குறது இல்லையா? ரொம்ப வர வாங்கணுமா? சரி. நகையெல்லாம் வச்சிருக்காரா? அதான். சரி. ஒன்றும் இல்லை. சரிம்மா, வீடு வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கு. அதை இந்த பித்ரு சாந்தி வந்து டெய்லி அவரை சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. அதுல காயத்ரி மந்திரம் சொல்லி ஓம் பூர்புவஸ்வகன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி பண்ணணும். இதை வந்து தொடர்ந்து 48 நாளைக்கு பண்ணிட்டு நீங்க வீட்டில் என்னோட இணையதளத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா குடிகள் நலம் பெற அப்படிங்கிற ஒரு யந்திரம் இருக்கும். அதுல மந்திரமும் இருக்கும், அதை எப்படி வழிபடணுன்ற விளக்கமும் இருக்கும். குடிகள் நலம் பெற சஞ்சீவி ராஜா சுவாமிகள்னு போடுங்க இணையதளத்துல. அதுல வரும் பாருங்க, குடிகள் நலம் பெறன்னு வரும். அதை டெய்லி நீங்க வீட்டில் பூஜை பண்ணுங்க. 48 நாள் 2 பேரும் சூரிய நமஸ்காரம் அவரும் வழிபாடு நீங்களும் பண்ணுங்க. எப்படி இருக்கு மாற்றங்கள்னு பார்க்கலாம். அவருக்கு வந்து அந்த சூரியன் லக்னத்திலேயே லக்னத்துக்கு பக்கத்தில் அமைய பெற்றது கொஞ்சம் அந்த பித்ரு சாபத்தால் ஏற்படுற பாதிப்பு இருக்கு. அதனால ஒரு முறை இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னை பார்த்துருங்க. அதை முழுமையான தீர்வு எடுத்துக்கலாமா? நல்லதும்மா. ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அதான் நான் சாந்தா பேசுறேன். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ஐயா. இந்த வீட்டுல வீடு கட்டி கொஞ்சம் ஒரு தம்பி முதல்ல எங்க இருந்து பேசுறீங்க? சங்கரன் கோவில். சங்கரன் கோவில். யாருக்கா கேட்க போறீங்க? இல்ல
வீட்டுக்கு குடி வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது. சரி இல்லை 3 மாசத்துல அப்பா தவறிட்டாங்க. சரி, உங்க பேர் என்ன? என் பேர் பரமசிவன். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. இல்லை தகவலில் கொஞ்சம் அவுட்டரில் வீடு கட்டியிருக்கோம். சரி வீட்டுக்கு குடி வந்து ஒரு 3 மாசத்துல அப்பா இறந்துட்டாங்க. ஒரு சரி. வருஷம் ஆகுது. சரி. இல்லை வீட்டில் எதுவும் வாஸ்து பிரச்சனை இருக்குமா? ஓ, ஏன் இதுக்கு முன்னாடி வாஸ்து பார்த்து கட்டலையா நீங்க? இல்லை பார்த்தாங்க, வீடு கொஞ்சம் அவசர அவசரமாக கட்டியாச்சு. வீட்டில் தென்கிழக்குல என்ன இருக்கு? தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல என்ன இருக்கு? எனக்கு அந்த இடம் தான் சந்தேகமா இருக்கு. தென்கிழக்குலையா? தென்கிழக்குல பால்கனி மாதிரி விட்டுருக்கோம். கார் பார்க்கிங். வீட்டுக்குள்ள வடகிழக்குல ஒரு வாசல் விட்டுருக்கோம். இல்ல நான் கேட்கறது தென்கிழக்குல. தென்கிழக்குல இது போர்ட்டிகோ வீட்டு உள்ள கேட்கிறேன். வீட்டுக்குள்ள இல்ல ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. தென்மேற்குல இது விட்டுருக்கோம். பம்ப் வச்சிருக்கோம். மாடிப்படி வச்சிருக்கோம். மாடிப்படி வச்சிருக்கீங்க. இப்ப அந்த போர்ட்டிகோக்கும் மாடிப்படிக்கும் நடுவுல என்ன இருக்கு? இல்ல நடந்து போற பாதை தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பாதைன்னா வாசல்படி இருக்கா? வாசல்படி. ஓகே, அதுக்கு நேரா தானே ஃப்ரண்ட் வாசப்படி வருது? ஆமா. ஓ, அதுல வந்து படிக்கட்டு ஏறி 3 படிக்கட்டு ஏறி உள்ள வரணுமா? ஆமாமா. அப்படி வந்தோடனே லெஃப்ட்ல தான் நீங்க வடகிழக்க சொல்றீங்க இல்லையா? ஆமா. அங்க என்ன இருக்கு? வடகிழக்குல கிச்சன் விட்டுருக்கோம். இது அடுப்பா? அடுப்படி. 100% தப்பு தம்பி. அப்படியே? ஐயோ, 100% தப்பு. அது மாதிரி இருக்கக்கூடாது. என்ன அது அது வந்து இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் அங்கே போனதுலேருந்து பிரச்சனையும் உங்களுக்கு வரா மாதிரி ஒரு ஃபீலிங்கும் ஒரு பயத்தையும் கொடுக்கும். அப்படிதான். இல்லை அது கொடுக்கும். அதே மாதிரி மனைவி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. இல்லை அது கொஞ்சம் நீங்கள் இமீடியட்டாக அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அதே வடமலக்கு மூலையில் ஒரு வாசகார் விட்டுருக்கோம், பின்பக்கம் பழங்கள் மாதிரி. இல்லை டோட்டலாகவே சரியில்லைம்மா. நான் சொன்ன இடத்துல இருந்து டோட்டலாகவே சரியில்லை. நான் சொன்ன இடமும் உங்களுக்கு வாசல் வச்சிருக்கீங்க பாருங்க. ஆமா. அது வந்து யமபாகம். அது பின்னாடி ஒரு ஷெட்டு மாதிரி அடிச்சிருக்கீங்களா? இல்ல செட்லாம் அடிக்கலையா? செட் அடிக்கணும் என்னது கேட்டுருங்க பக்கத்துல காலி அடையில. ஓ, அங்க இல்லைன்னா சிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்களா கார மாதிரி? இல்ல என்ன அதெல்லாம் போடல இன்னும். இல்லைம்மா, அந்த தென்மேற்குக்கும் தென்கிழக்குக்கும் நடுவில் ஒரு வாசல் இருக்கா? ஆமா ஆமா. அது இறங்கின உடனே உங்களுக்கு வந்து மண்ணு வந்துடுதா? ஆமா ஆமா. மணல் தான் இருக்கா? மணல் தான் கிடக்கு. மணல் தானா? ஆமா ஆமா. அதில் எங்கேயும் பூசு வேலையெல்லாம் இல்லை? இல்லை எதுவும் இல்லை. அதுவே தப்பு. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, நம்ம கீழே ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த ஸ்கெட்சை அமுச்சு வச்சு மொத்தமாக சரி பண்ணிக்கோங்க. நல்லது. அதுதான். இது வந்து அரைகுறையாக சரி பண்ணுறது சரி இருக்காது. சரியா? எதுனாலும் இல்லை எனக்கு எதுனாலும் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கு. எது செய்வா அதை செய்வா நீ புரியல மந்தமாகவே போகுது. இல்லை எனக்கு என்னோட பிரச்சனை வந்து ஒரு விருத்தி இல்லாம ஒரு மந்திரமாவே இருக்கு. இல்ல அது வராது. அதாவது ஒண்ணு இந்த வீடு கட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கிட்ட கடந்த 8 வருஷமாவே ஒரு மாதிரியா தான் இருக்குது. நீங்க பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரயங்கள் ஆகிட்டே லாக் ஆகிட்டே வருவீங்க, கடன் ஆகிட்டே வருவீங்க, பயமும் உருவாக்கும். எதுல போனாலும் பிரச்சனை இருக்காம இருக்கும், தடங்களாகும், தடையாகும். அது தேவையில்லாம பிரச்சனையை கொடுக்கும். நீங்க முதல்ல வீட்டை சரி பண்ணிட்டு அது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு ஒரு முறை வந்து என்ன பார்த்துருங்களேன். நல்லதுங்க 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 நல்லதுங்க. ஹலோ, வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்துங்க. யாருக்கா கேட்க போறீங்க? என்ன பேருமா, என்ன வயசுமா? என் பேர் கோவிந்தராஜுங்க. என்னம்மா? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ் சொல்லுங்க, என்ன வயசு ஆச்சு? வயசு 51ங்க. சொல்லுங்க கோவிந்தராஜ். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க. சரி. இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ வாக்கர் சிக்கலாம் நடந்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்து வீட்டுல வந்து கடைன்னு போட்டிருந்தேன். டிஷர்ட்ல வந்து சேல்ஸ் பண்ண கார்மெண்ட்ஸ் கடைன்னு போட்டிருந்தேன். சரி.
பாத்தீங்கன்னா வந்து கடை வியாபாரம் ஒரு 3 மாசமா கடை வியாபாரம் முன்னில்லை. இப்போ கடைசியில் பார்த்தா எனக்கு வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. சரி சரி. இங்காவது பயங்கரம் இருக்கு. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மனைவி ஒருவருக்கு நான் ஒருவருக்கும் அப்படி இது மாதிரி இருக்கான். அதுதான் சரி அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்டேன் நான். இது இல்லை, இந்த இந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடுங்க. இது எவ்வளோ நாள் ஆச்சு இது? இது வந்து நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வாடகை வீட்டில் இருந்தேன். இங்கே வந்து 6 வருஷம் ஆச்சு. ஓகே. பூர்வீகம் இது. பூர்வீக வீடா? ஆமாங்க. உங்க அப்பா இருக்காரா? அதில் அப்பா இறந்துட்டாருங்க. அப்பா எப்படி இறந்தாரு? திடீர்னு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாருங்க. சரி சரி. இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் இந்த தொழிலெல்லாம் நலிஞ்சுதா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையாச்சா? இல்ல வந்து இப்போ ஸ்டோ கணக்கு தான் வந்து தொழில் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து வேற வந்து மேனேஜர் இருந்தேன். சரி. அப்புறம் திருப்பி வந்து இப்போ கோவிட் போட்டது ஸ்டோக் வந்துச்சு நமக்கு. சரி. அதனால இப்போ வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்கிற கடைசியில் வந்து நம்ம ரொம்ப பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது. சரி, இப்போ அது சரியானா போதும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையே நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். இல்லை அது நல்லா இருங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். இப்போ நீங்கள் ஏங்கன்னா தானே எல்லாமே. எனக்கு மெல்ல அந்த வீட்டு மேலே சந்தேகம் வருது, நம்பர் 1. நம்பர் 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது சொத்து பிரச்சனையோ அல்லது விபத்துகள் ஏதாவது ஏற்பட்டதோ, இல்லை நீங்கள் கீழே உட்கார்ந்த மாதிரி விழுந்ததோ, இல்லை தலைமையில் ஏதாவது விழுந்ததோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் நடக்கலைங்க. எதுவும் நடக்கலை. நாய் குறுக்க வந்து ஏதாவது கீழே விழுந்தது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்லை, அப்படியே நாய்க்கு வண்டி விழுந்தது இல்லைங்க. இல்லை, அது மாதிரி இல்லை. இது வந்து எப்படி ரத்த அழுத்தத்தால் உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்களா? ஆமாங்க, ப்ரெஷரில் வந்து ஆச்சுன்னு சொன்னாங்க. சரி. வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாரத்தில் 4 நாளைக்கு வந்து தூங்க வேலை செய்வேன். சரி சரி சரி. அதான் சரின்ட்டு பண்ணிட்டு இருந்துச்சு. சரி சரி. அம்மா, முதல்ல வீடு வந்து எனக்கு அந்த வடகிழக்கு பக்கமும் வடமேற்கு பக்கமும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. வீடு வந்து வடக்கு வாசலாக இருக்குங்க. இல்லை, அதான் அதில் கொஞ்சம் டவுட் இருக்கு, அது பார்த்துக்கங்க. சர்க்கரை நோய் இருக்கா? இப்போ இது வந்தங்காட்டி தான் சக்கரை வந்துச்சுங்க. சர்க்கரை இருக்கா? இப்போ வந்து ஸ்டோக் வந்தங்காட்டி கொஞ்சம் சக்கரை வந்துச்சு. இப்போ அதில் லெவல் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ. சரி சரி சரி. இல்லை, நான் பிரச்சனைக்கு மட்டும் வழி சொல்லிடுறேன். இது வந்து நேரில் பார்த்து ஏதாவது பண்ண முடியுமா நடக்கிறதுக்குங்கிறத பார்த்துக்கலாம். பிரச்சனை மட்டும் தீர்றதுக்கு வந்து கொஞ்சம் கிரக ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது, வீட்டு ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது. சரிங்க. அதில் டெய்லி காலையில் எழுந்த உடனே கிழக்கு பக்கமாக 3 அடி நடந்துக்குங்க. தென்மேற்கு பக்கமாக திரும்பி கையெழுத்து கும்பிட்டு தென்மேற்கு பக்கமாக திசையை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு ஓம் நாதாந்த நாதா குமரா அம்மையறிய பாபா ரட்சிப்பாய் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் டெய்லி வேலையை பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். அம்மையறிய குமரா அம்மையறிய பாபா ஸ்வாஹா. ஆமா, இது இணையத்தில் வந்துடும், இணையதளத்தில் வந்துடும். சாயந்தரம் வந்துடும், நாளைக்கு வந்துடும், பார்த்துருங்க. நல்லதும்மா நல்லதும்மா. நேரம் வேற நிறைவேறிடுச்சு ஐயா, நேரமே முடிஞ்சிடுது ஐயா. நீங்கள் கேள்வி கேட்டதை பாக்கி அடுத்த வாரம் நம்ம தொடருவோம் ஐயா. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.